கூடாக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசராயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் இரவு வேளையில் இலங்கை கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அத்தோடு சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளுக்கான வசனம்: அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் சொல்லுகிற அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். செப்பனியா 3:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கியும் கொள்ளுவோம். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: உபாகமம் 5, பிரசங்கி 1, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடு, யோவான் 17வது 18வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக ஒவ்வொருவரும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாகவும் அதே வேளையிலே நேரடியாக இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் முகமாக அவர் தந்த அதிகாரங்களை பயன்படுத்தி ஜெபம் செய்வோம். மற்றவர்களுக்காக அவர்களுடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு, உணவையும் உடுக்க உடைய இருக்க இருப்பிடத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபங்களுக்காக கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் அம்மா, உங்களுக்கு காலை மாலை வணக்கங்கள். ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும், அனைத்து ஜெப வீரருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேவன்தாமே உங்களோடும் கூட இருந்து எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சர்வ வல்லவரை குறித்து பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சர்வ வல்லவர் என்பது தேவனுடைய பெயர். அவர் எல்லாத்துக்கும் எல்லாமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த சர்வ வல்லவர் என்று சொன்னால் எபிரேயத்திலே எல் சடாய் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எல் என்றால் தேவன், சட் என்றால் மார்பு, முழுமையாய் அங்கு எல் சடாய் என்று சொல்லி கண்டால் அநேக மார்பை உடைய தேவன் என்று சொல்லி பொருள்படும். அதாவது ஏசாயா 66:13 அங்கு ஒரு தாய்க்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஒரு தாய்க்கு அந்த தன் பிள்ளை மேலே அல்லது எல்லா வீட்டு காரியங்களையும் கவனிப்பதிலே ஒரு தாய்க்கு மிக பெரிய பொறுப்பும் கவனமும் இருக்கிறது போல எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் பொறுப்புள்ளவராய் கவனமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு தாய்க்கு இருக்கிற அந்த மென்மையான கரிசனை தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த எருசலேமிலே தேற்றப்படுகிறது என்றால் தேவனால் தேவாலயத்திலே நாங்கள் தேற்றப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் ஏசாயா 66:11-12 அங்கு ஆலயத்திலே நீங்க தேற்றப்படும் போது எப்படி உங்களுடைய நிலைமை இருக்கிறென்றால், நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் மன மகிழ்ச்சியாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்
ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இந்த ஆலயத்திலே நாங்கள் தேற்றப்படுவோமாயிருந்தார், தேவனுடைய சமூகத்திலே சத்தியத்தினாலே நாங்கள் தேற்றப்படுவோமாயிருந்தார், அவருக்கு நாங்க கொடுக்கிற மகிமையினாலே அவர் எங்களை நோக்கி பார்த்து எங்களை தேற்றுவாராயிருந்தார். நிச்சயமாகவே அந்த தேற்றுதல் இப்படியாய் வரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதிலே நாங்கள் திருப்தியாவோம். அதிலே அங்கு சமாதானம் எங்களுக்கு ஒரு நதியை போலவும், ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அங்கு அவளிடமாய் பாயும் என்றால் எங்கள் பரிசுத்த ஆவியானவரினால் எங்களுக்குள்ளே அது பாயும் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் குடிக்கவும், நாங்கள் சுமக்கப்படவும், நாங்கள் தாளாட்டப்படவும், தேவனால் தாளாட்டப்படவும் நாங்கள் காரணராய் காரியர்களாய் இருப்போம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயா 64:14 நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் அவருடைய கரம் அவருடைய சத்துருக்களின் சினமும் அறியப்படும். பாருங்கள், ஒரு ஊழியக்காரனோடு தேவனுடைய கரம் இருக்கிறது என்றால் அவருக்கு இருக்க வேண்டிய உள்ளம் அந்த தாய் உள்ளம். ஏனென்றால் தாய் 4 பிள்ளையா இருந்தா, ஒரு பிள்ளை குலப்படி பிள்ளையா இருந்தாலும் அந்த தாய் அந்த பிள்ளையை அரவணைச்சு கொள்ளும். அதே போல எங்கள் தேவனும் எங்களை புறம்பே தள்ளுறது இல்லை. நாங்க எத்தனை காரியத்தை அவருக்கு பிள்ளையா செய்தாலும் அதை திருந்தி நடந்து சொல்லி எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே நேரம் எங்களுக்கு புத்தி சொல்லி அங்க திருத்துற தேவனாயும் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கோம். புத்தி சொல்லி முதலாவது திருத்துவார். அதுக்கு நாங்க கீழ்ப்படியேலி என்ற ஒரு அடிதான், சின்ன அடி போடுவார் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் 1000 ஆண்டு ஆட்சி காலத்திலே இந்த எருசலேம் ஒரு தாயை போல் இருக்கும். தேவனுடைய வீடு ஒரு தாயின் உள்ளத்தை போல இருக்கும். நாங்கள் யார் என்றால் நாங்கள் மணவாட்டி சபை எல்லோரும் அந்த இடத்திலே அந்த தாயோடு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த அன்பு எங்களிடத்திலே 1000 வருடம் அரசாட்சியிலே கிடைக்கும் என்பதையும், அது எருசலேமிலே உண்மையான பிரதிபலிப்பு அங்கே இருக்கும். எருசலேம் என்றால் கர்த்தருடைய வீடு அல்லது மகாநகரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில நாங்கள் உண்மையான பிரதிபலிப்பை இப்பொழுது நிழலாய் பார்க்கிறோம். ஆனா அன்றைக்கு உண்மையான பிரதிபலிப்பை நாங்கள் காணுவோம். ஏனென்றால் தேவனுடைய கரம் தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவனுடைய வலிமையான செயல் அங்கே இருக்கும் என்றதையும், விசுவாச தந்தையான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படும் போது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளிப்பட்டார். அப்படி அங்கு தொடர்ந்து காரியங்கள் பார்க்கும்போது அங்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் சரியாக நேர்த்தியாக நடக்கும் போது அங்கு ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரண்டு. அதுதான் எங்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் அவருக்கு முன்பாக உத்தமம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து சகலரையும் நடத்துவாராக, சகல ஊழியக்காரோடும் கூட இருந்து நடத்துவாராக. நாங்கள் இந்திய நாளிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அங்கு மறந்து போன ஆதி நிலை, ஏனென்றால் நான் இதை ஏன் சொல்றேன் என்றால், நான் இப்ப எபிரேயம் படிக்கலதான் எனக்கு விளங்கி கொள்ளுகிறேன். அன்றைக்கு சொல்லி தந்த பாஸ்டர்மார், அன்றைக்கு சொல்லி தந்த வேத வாசிப்பு, வேதங்கள் எல்லாம் உண்மையாய் சொல்லி தந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட எபிரேய அறிவு இல்லை, ஆனா அந்த காரியத்திலே சரியான வடிவத்தை எங்களுக்கு சொல்லி தந்தார். ஆனா இன்றைக்கு இந்த மறந்து போன நிலையில நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் அதை நாங்கள் உற்சாகப்படுத்தவோ அதை செயல்படுத்தவோ எங்களுக்கு தெரியாது. சில அறியாமைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும், நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இந்த மறந்து போன நிலைமையிலே ஆதி நிலை இந்த விசுவாச பிள்ளைகள், திருச்சபைகள், மக்கள் இன்றைய
அன்றைய ஆதி நிலைக்கு இவர்கள் திரும்ப வேண்டும். திரும்பினாத்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஃபர்ஸ்ட் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களோடு இடப்படுகிற தேவன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மேல வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரே நீர் முதல் முறையாக எங்களுக்கு தந்த போது அந்த ஆதி நிலையில இருந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்து போகாதபடி இன்னும் அதிகரிக்க பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்ந்து உறவாட எங்களோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமான அபிஷேகத்தை தந்து அந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்றீரே. அந்த ஆவியானவர் ஊழியக்காரர் இடத்தில ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு அபிஷேகம் போதாது, இன்னும் அதிகமாக ஒவ்வொருவரையும் அதிகரித்து தரும்படியாக உம்முடைய ஓட்டத்தை இந்த கடைசி நாட்களில் ஓடி முடிக்க உம்முடைய ராட்சியத்தில் அந்த 1000 வருட ஆட்சியில வாழ தாயம் போல தேற்றுகிற வாழ்வு, இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன், எங்களுடைய கண்ணீர்கள், துக்கங்கள், மரணங்கள் எல்லாவற்றையும் துடைத்து 1000 வருடம் உம்மோடு கூட எருசலேமில வாழுகிற வாழ்வு, தாயை போல எங்களை தேற்றுகிற வாழ்வு, ஒரு தாயிலும் மேலான அன்புள்ள தேவனே, நீர் உம்மோடு நாங்கள் வாழ அந்த 1000 வருட ஆட்சியில ஒவ்வொருவருக்கும் இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த 1000 வருட ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஆதி நிலையை நீர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாக எங்களுக்கு வந்த பொழுது எவ்வளவு உற்சாகமாக சந்தோஷமாக இந்த ஜோயை தந்தீரே, பரலோக சந்தோஷத்தை தந்தீரே. பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் முதலாக நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட பொழுது நாங்கள் அதை உணர்ந்தோமே. இவ்வளவு ஒரு நல்ல தேவனை, வல்ல தேவனை, ஒவ்வொரு விதமான நல்ல குணங்களை அந்த தேவனை விட்டு நாங்கள் எங்களுடைய மனதின் வழியில நடந்தோமே. நீர் எங்களிடத்துல வந்த பொழுது எவ்வளவு அந்த பாவங்கள், சாபங்கள், எங்களுடைய தீய பழக்கங்கள் எல்லாம் அகன்று போனதே. உம்மை அறிகிற அறிவை தந்தீரே. உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களை ஆற்றினீரே, தேற்றினீரே, வாக்கு தத்தங்களை தந்தீரே. நீர் சிலுவையில மரித்து எங்களுக்கு மரண சாசனத்தை எழுதி தந்தீரே. எங்களுக்கு அத்தனையும் ராஜாக்களின் பிள்ளைகளாக, உம்முடைய மகனாக, மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து எங்களை பட்டணத்தில வெளிச்சமாக வச்சிருக்கிறீரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நாங்கள் அந்த ஆதி நிலையை எந்த நிலையிலும் மறந்து போகாதபடி உம்முடைய அபிஷேகத்துல இன்னும் வளர, இன்னும் உண்மையில நாங்கள் கிட்டி சேர, உம்மை போல வாழ, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீரு. அதன்படி வாழ எங்களுக்கு உம்முடைய வழிகளை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. இன்னும் அதிகமான அபிஷேகத்தை தந்து உம்மை போல நாங்கள் வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பல மக்கள் உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற, இந்த வார்த்தைகளை அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் சேர்த்து கொள்ள, இந்த வீணான உலக வார்த்தைகளை விட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வேதாகம வார்த்தைகளை சேர்த்து அந்த பரிசுத்த ஆவியினால நிறைந்து இருதயத்தின் நிறைவினால் அவர்களுடைய வாய் பேச ஈரங்களை தாய் தேற்றுவது போல தேற்றுகிறீரே. அதே போல ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களும் தேற்றப்பட அந்த பரலோக வாழ்வை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெனட்டுக்கு கொடுத்த அந்த ஞானத்திற்காக, புத்திக்காக, அந்த தீர்க்க தரிசனத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய கணவருக்காக, கணவரோடு நீ கூட இருந்து பலப்படுத்தும், சுகத்தை கொண்டும், மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடு நீர் கூட இரும். உடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த வாலிப வயசுல
பலம், சுகம், ஆசீர்வாதத்தை கொண்டு பொல்லாங்கானை வெற்றி வெல்கிற தன்மையை நீர் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த இணைப்பில் இடத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறோம். ஊழியக்காரரிடத்தில் உங்களுடைய கரம் இருப்பதற்காக ஆண்டவரே, இந்த மத வழிபாடுகள்ல உள்ளவர்களிடத்துல சினம் இருக்கிறது ஆண்டவரே, அவர்களும் மனம் திரும்பி உம்மிடத்துல வர நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம். இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவை இல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இந்த பிசாசிடத்தில் அவர்கள் பிடிபடாதபடிக்கு இயேசுவிடத்தில் வருகிற எந்த மத இன மக்களை நீர் ஒரு பொழுதும் தள்ளிவிடாத தேவன். அன்புள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிற தேவனே, பாவத்தை வெல்லுகிற தேவனே, பாவிகளுக்காக உம்முடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டீரே. அந்த ஒவ்வொரு பாவிகளும் உம்மை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்துல வர உம்முடைய ராட்சியத்துல வந்து வாழ நிற்கிற செய்வீராக. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லாத அந்த ராட்சியத்தில நித்தியமாக வாழுகிற ராட்சியத்தில ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் அவங்களுடைய அன்பினால ஈர்க்கப்பட்டு இயேசுதான் அன்பு, எங்களுடைய தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்கள் மதங்களில வாழ்ந்தாலும் வேறு பாவ வாழ்வில வாழ்ந்தாலும் நீர் அவர்களை நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியை நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. அவர்களுக்கு அந்த மதங்கள் இருக்கிற ஆவிகள், பாவ சாப ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அவர்களை நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய மக்கை செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அமேன், அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் மந்தியோடும் கூட இருந்து எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களும் ஆதி அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே மங்கி போன பார்வைகள் இருக்கிறது. இந்த மங்கி போன பார்வைகள் திருச்சபையா இருந்தான, ஆராதனையா இருந்தான, இந்த மங்கி போன காரியங்களை கர்த்தர் அங்கு திருத்தி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க உலகத்தில் இருப்பேனும் பார்க்கலாம், எங்களுக்கு இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் என்று கூறிக்கொண்டு ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீர்களை துடைப்பவரே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா, நாங்க மரணரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்பா. உங்களுடைய கோலும் உமது தடியும் அம்மை தேற்றும் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே இந்த உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்களா இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு மங்கி போயிருக்கிற மக்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, எழுந்து பிரகாசி என் ஒளியை வந்தது என்று கூறியபடி உங்களுடைய ஒளியை அவர்கள் காணக்கூடியதாக ஆண்டவரே மங்கி போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்கள் ஒரு பெரிதான ஆதி அன்பை கொடுத்து எழுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாம் என்று பார்க்கிறான். ஆனாலும் ஆண்டவரே உங்களோட நாமம் இனிதான நாமம் அப்பா. உங்களோட நாமத்தை நாங்க பற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே மங்கி எறிகிறது அனைத்து விட்டு ஆண்டவரே நீங்க உயிர்த்தெழுதலின் ஆவிய உங்களோட ஜீவன் நானே ஜீவ அப்பம் என்று கூறியபடி உங்களோட ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன். எல்லா விதமான ஆவிகளும் எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவரே உங்களோட நீங்க தெரிந்து
மக்கள் நீங்க தெரிந்து கொண்ட ஊழியக்காரங்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா தண்ணீரை தண்ணீரை நாங்க கடந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க அதுல இருந்து எங்க கூட இருந்த அப்படி அந்த மக்களுக்குள்ள அப்பா அந்த மங்கி எறிகிற அந்த திரியை ஆண்டவரே உங்களுக்கு அப்பா அதை அவங்க வெளிச்சமாக அநேகருக்கு காணக்கூடியதாக அந்த வேறு ஆண்டவரே அருவாசியோட முறியாத வண்ணமாக நீங்க தெரிந்தெடுத்த அப்பா அந்த ஆழமான அன்பை அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாகப்படுகிற நேரம் இதையா. இந்த புதிதாகப்படுகிற நேரங்கள் ஆண்டவரே உள்ளங்களை நோக்கி பாருங்கப்பா. அப்பா உங்களோட இரக்கத்தின் தயவின் ஆவியை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நீங்க மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே நீங்க அவங்க பக்கத்துல இருந்த ஆண்டவரே அப்பா அந்த எரியிற தீரியை அப்பா அணையாத வண்ணமாக அப்பா நீங்க அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட பரிசுத்தமான அபிஷேகத்தை கொடுத்து உங்களோட அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களையும் உங்களை கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே வழி தப்பி போகிறார்கள். இந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு எவ்வளவு விசேஷமானவர்களா இருக்கிறபடியா அப்பா அவர்களையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு எரியிற திரியாக மாத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ஒளியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அநேகருக்கு ஒளியாக இருப்பதற்கு ஆண்டவரே உயிருள்ள சாட்சி உள்ளவர்களா இருப்பதற்கு உங்களுடைய திரியை இன்னும் அதிகமாக உங்களுடைய வெளிச்சத்தை அவர்கள் கொடுத்து அப்ப அவங்களும் மங்கி போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தை அன்பையும் அப்ப நம்பிக்கையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தகப்பனே இப்பொழுதும் எங்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த காலை நேரத்துல அப்பா பாஸ்டர் ஜெனட் மூலமாக நீங்க உங்கள் சோஸ்திர பழியலை செலுத்தி எங்களை உற்சாகப்படுத்தின அந்த அன்புக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவருக்கும் இது செய்ய முடியாத ஆண்டவரே ஆனா நீங்க அழைத்த உள்ளவர்களுக்கு நீங்க உண்மை உள்ளவராயிருக்கிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. இந்த காலை நேரத்தை ஒரு ஆசீர்வாதமா நேரமாக யாவருக்கும் கொடுத்து மாலை நேரத்துல உங்களோட தரிசனங்களை கண்டு எங்களோட ஈவுகளால ஆண்டவரே எங்களோட வரங்களினால நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை ஆண்டவரே யாவற்றையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற ஒன்றுமே மங்கி போகாத வண்ணமாக இன்னும் அநேக ஊழியர்கள் நீங்க சேர்த்து அனைத்து உங்களோட சித்தத்தின்படி அப்பா நீங்க வழிநடத்துற கிருபைகளுக்கான நன்றி. அவர்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வையுங்க ஆண்டவரே அப்பா. புட்டவாள ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தேம் அப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். மனுஷரால முடியாத காரியத்தை உங்களுக்கு மட்டுமே இது செய்ய முடியும். நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அநேகருக்கு அவங்களை இன்னும் அப்பா உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். வேறப்புற சிஸ்டர் பிரதர்ஸ் அவங்களோட கரத்துல கொடுக்கிறேன். சிஸ்டர் ஜெயனட் அவங்க பிள்ளைகளையும் கூட கரத்துல கொடுக்கிறேன். கணவனை கொடுக்கிறேன் அப்பா. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி உங்களோட நோக்கத்தின்படி நீங்க அழைத்தவர்களை நாங்களும் உங்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்து நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி அப்பா. ஆமென். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரின் பிரைஸ் தி லார்ட். ஐரின் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே. நீங்கள் இந்திய நாட்களை மரத்து போன இருதயங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உணர்வற்றி இருக்கிறார்கள், சிலர் மரித்த நிலையில இருக்கிறார்கள். அதனால் அங்கு தாயேன் தெரியவில்லை, மகனேன் தெரியவில்லை, அப்படியாய் உணர்வற்ற நிலைமையிலே மறுத்து போன இருதயங்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ள உயிருள்ள தேவன் வர வேணும், உயிர்ப்பிக்க தேவன் வர வேணும். அதனால நீங்க அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, கொடான குறி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நாளுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா அந்த நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கிருத்தாவே. அப்பா எங்களோடு கூட வந்து எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் சொல்லப்பட்டதான கர்த்தாவே, இந்த விண்ணப்பத்தை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுய நினைவு இல்லாதபடிக்கு கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு வரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிரச்சனைகள் நிமித்தம் கர்த்தாவே அப்பா சுய நினைவை இழந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல நினைவு திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கோமா நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகளுடைய கர்த்தாவே நாடு நரம்புகளின் ஊடாக முடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா எந்தெந்த அவயவங்களிலே எந்தெந்த நாடி நரம்புகள் பழுதடைந்திருக்கிறதோ கர்த்தாவே அதெல்லாவற்றையும் உடைய கல்வாரி ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பழுதடைந்த இளைஞர்கள் எல்லாம் தேவன் உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களோட இணைப்புல இருக்கிற ஜெபின் மகனுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக வருடங்களாய் கர்த்தாவே மகன் கர்த்தாவே கோமா நிலையில இருக்கிறார் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா அந்த மகனை தொடுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நினைவு திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா 11 வயது ஆகிற அந்த மகன் கர்த்தாவே துள்ளி ஓடி விளையாடின அந்த மகன் கர்த்தாவே இந்த 2 வருட காலமாக கர்த்தாவே அப்பா படுக்கையிலே இருக்கிறார் ஆண்டவரை. எந்த நினைவு சிந்தனை இல்லாதபடிக்கு இருக்கிற அந்த மகனுக்கு நல்ல நினைவு சிந்தனைகள் யோசனைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா மகனுடைய இருதயத்திலே தேவன் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியாய் அநேக பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா நினைவுகளை இழந்து சிந்தனைகளை இழந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் தகப்பனை கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நினைவில்லாத படிக்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ வயோதிபர்கள் இப்படியான நிலைமையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே தேவன் நீங்க மாத்திரம் ஆண்டவரை சுகம் கொடுக்க முடியும் ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆலோசனையின் கர்த்தரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுங்க தகப்பனை. உங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா நீங்க அப்படி சுகம் கொடுக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே எத்தனையோ பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசமெங்கிலும் இப்படியான கர்த்தாவே குறைபாடுகள் உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நினைவாக்குங்க தகப்பனே. நல்ல சிந்தனை யோசனைகளை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தலையில இருக்கிற நாடி நரம்புகளை தேவன் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. பழுதடைந்த நரம்புகள் எல்லாம் தேவன் கர்த்தாவை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனை. உடைய கல்வாரி ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜாவே. அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே அப்பா இப்படியா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுய நினைவு இல்லாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவை சுய நினைவு வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இது மனிதனால் கூடாத ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே.
தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த கோமா நிலையில இருக்கிற பிள்ளைகளை எழுப்புவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. உடைய கல்வாரி யுத்தத்தினால இந்த பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படியான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல சுய நினைவு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எழும்பி நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒருவர் உணர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ள நல்ல உணர்வுகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா எத்தனையோ தாய்மார்கள் கர்த்தாவை இப்படியான பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அநேக பாரத்தோடு கஷ்டத்தோடு கவலையை கண்ணீரோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அந்த தாய் செய்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் இப்படியான பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தேவன் நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க. இப்படியான தாய்மார் தகப்பன்மார்களுடைய கையின் பிரயாசைகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதற்கான சரியான வைத்தியங்களை செய்யத்தக்கதாய் நல்ல வைத்தியர்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக வசதி இல்லாத பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இப்படியான வைத்தியங்களை செய்ய முடியாத படிக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா இப்படியான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா அப்படியான பிள்ளைகளை எழுப்புங்க ராஜாவே. உமக்கென்று ஊழியக்கார பிள்ளைகளை எழுப்புங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே எந்தெந்த வீடுகளிலே பிள்ளைகள் படுக்கையிலே இருக்கிறாங்களோ கர்த்தாவே அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனை யோசனைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை தேவன் எழுப்பி நடக்க வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பன். இப்படியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் இணைப்பை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய குறைகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பின் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அநேக ஊழியர்கள் எழும்ப தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இந்த நாளிலும் ஜெபித்த பிள்ளைகள் வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மட்டுமாய் நடத்தினவரே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். தேவன் தாமை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமென். எங்கள் ஜெபங்கள் கர்த்ததாமே உங்களோடு எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நாங்க மறந்து விட்ட வாய்ப்புகள் தேவனங்களுக்கு கொடுத்தும் அதை நாங்கள் விட்டுவிட்ட வாய்ப்புகளுக்காக தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு இந்த தேவ சபையிலே ஊழியக்காரிடத்திலே இருக்கிற அந்த காரியங்கள், அதாவது மறந்து விட்ட வாய்ப்புகள் கொடுத்தும் நாங்கள் அதை பிரயோசனப்படுத்தாத காரியங்கள், சில வேளையில ஆராதனைகள்ல சில வேளைகள்ல அப்படியான காரியங்களை ஆண்டவர் மன்னித்து திரும்பவுமாய் அந்த வாய்ப்புகளை அந்த மக்களுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு கூடி நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலே ஆண்டவரே, நீர் எத்தனையோ வாய்ப்புகள் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து கூட அவர்கள் அதனை சரியான முறையிலே நடத்தாதபடிக்கு, பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு, தங்கள் இஷ்டம் போல நிர்விசாரத்தோடு இருந்து விட்ட காரியத்தை ஆண்டவரே அப்பா, இந்த ஒரு வேளை ஒரு விசை கூட நீங்க மன்னிக்கும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமே சப்பா, தேவனுடைய காரியத்தை நிர்விசாரமாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி உம்முடைய காரியங்களிலே எந்த ஒரு விதத்திலும் ஆராதனையிலும் உமக்கு ஊழியர் செய்யற வேற எந்த விதத்தினாலும் அப்பா அவைகளை சரியான முறையிலே பிரயோஜனம் உள்ளதாக அவர்கள் தான் செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையில கூட அவர்கள் ஆலயத்திலே கூட தங்கள் கடமைகளை உணர்ந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யும்படியாய் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல விசேஷித்தமான ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எத்தனையோ முறை கூட மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர் என்று அறிந்து தங்கள் இஷ்டம் போல வாழாதபடிக்கு அவர்கள் தவறுகளை எல்லாம் மறந்து உணர்ந்து அவர்கள் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் வாழ அவர்களுக்கு நீர் கிருபை புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகர் கூட இந்த நாளிலே ஆலயங்களிலே நிர்விசாரமாய் ஆராதிக்கிறதும் நிர்விசாரமாய் வருகிறதும் போடுகிறதுமான ஏனோ தானோ என்று இருக்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. உமால எல்லாமே கூடும் ராஜா. பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறது அப்பா. நீ காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்து ஆசிர்வதிங்க. உமாலே எல்லாமே கூடும் தகப்பனே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்தாவியானவரே உமால் எல்லாமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பேற்பட்ட கர்த்தாவே, தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்து நின்று இன்னும் ஒரு விசை கூட அவர்களை மன்னித்தப்பா, மறுபடியுமாய் அவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவராகிய தேவன் அவர்களை நீர் உயர்த்தும்படியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீ சொல்ல எல்லா கட்டளையா, நீ சொல்ல ஆகும் கட்டளையிட்டால் இருக்கும் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு நல்ல அப்பா ஒரு மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் இனி செய்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு பிரீதியா இருக்கவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கவும் செய்கிறதான ஆராதனையில தெய்வ மகிமை விளங்கவும் ஒவ்வொரு ஊழிய பாதையிலும் ஆண்டவரே அவர்களை எல்லோரையுமா நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் தாமே இந்த வேலையிலே நாங்கள் ஜெபித்த இந்த காரியத்தை நீர் பொறுப்பெடுத்து இவைகளுக்கு நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒரு விசை கூட அப்பா சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரேசப்பா, சங்கம ஊடகத்தை உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லியா, மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமா நீங்க ஆசீர்வதிங்க. தேவன் கொடுத்து இந்த வாய்ப்பை அவர்கள் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் இன்னும் அதிகமான அபிஷேகத்தினால நிரப்பி நீர் வழி நடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். மற்றபடியாக கூட இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டு, மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு சோத்திரம். ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் சகோதரியும் ஒரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாரையுமா எல்லா காரியமா நீங்க பொறுப்பெடுங்க. அப்படியே நீ செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதித்து பிரதர் இல்லையா சிஸ்டர்? பிரதர் வரத்துக்கு லேட் ஆகுமா? ஓகே ஓகே ஓகே. நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் கொன்சி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
Praise the Lord. நீங்கள் தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய வல்லமையிலும் இந்த நாட்களிலே வாலிபர்கள் யுவதிகள் தொடங்கி அங்கு தொடப்பட கர்த்தர் தாமே அவர் தேவனுக்குள் அவர்கள் நிலைநிறுத்தப்படவும் பலப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த நல்ல நேரத்திலே கூட வாலிபர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என் தேவனை விட்டு அவர்கள் வழி விலகி அப்பா வெகு தூரத்துல நிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு அவர்களுக்காக, இந்த வாலிபர்களுக்காகவும் எங்களுக்காகவும் நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறீங்க, அவர்கள் பாவங்களுக்காய் பலியாகி இருக்கிறீங்கப்பா. இதை உணர்ந்து கிறிஸ்துவின் அன்பில் அவர்கள் கட்டப்பட வேண்டும் ராஜா. இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு அவர்களிடத்துல இல்லாத பட்சத்தில் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, அநேக தவறான காரியங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரை வாலிபர்களை நீர் எடுத்து உங்களுடைய ராஜ்யத்துல பயன்படுத்துங்க. தெளிந்த நிலைவரமான ஆவியை ஊற்றுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரை. இந்த வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த கடைசி காலத்துல ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும் ராஜா. இந்த நாட்கள் வாலிபர் எல்லாம் சமூக வலைத்தளங்களுக்குள்ள வீணாய் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க அப்பா. அவர்கள் அங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரை அவர்கள் பிரதிபலிக்கும்படியாக, அன்பின் வார்த்தையிலே அவர்கள் சொல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்த கால வாலிபர்கள் அப்பா எல்லாம் கொலை வெறி ஆண்டவரை கொடூரமானவர்களாய் மாறிக்கொண்டு வருகிறார்கள் அப்பா. இந்த கொடூரமான நிலை அவர்களுக்கு மாற வேண்டும் ராஜா. எஸ் இந்த வாலிப சந்ததிகளை என் கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. உமக்குரிய பாத்திரங்களாக, நீர் தேடுகிற பாத்திரங்களாக, பரிசுத்தமுள்ள பாத்திரங்களாக நீர் அப்பா நீர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் அவர்கள் மாறட்டும் ராஜா. எதுக்கும் உபயோகமற்ற பாத்திரங்களாய் இல்லாதபடி தேவன் தேடுகிற பாத்திரமாய், தேவன் நேசிக்கிற பாத்திரமாய் அவர்கள் மாறும்படியாய் நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. என் தேவனே, இந்த சந்ததிகள் கரங்கள் ராஜ்யத்தை கொடுங்கப்பா, ராஜ்யத்தின் பணிகளை கொடுங்கப்பா. நம்முடைய சத்தம், யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தம், வாலிபர்களை அனுப்புங்க, சுவிசேஷம் அறிவிக்க அனுப்புங்க, ஊழியத்துக்கு அனுப்புங்க. இப்ப எல்லாம் வாலிபர்கள் ஊழியம் செய்வது மிக குறைந்து போகிறதப்பா. வாலிபர்கள் எல்லாம் படிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் அப்பா, தங்களுடைய சொந்த தேவைகளை பார்க்க வேண்டும், சினிமா கூட்டத்துல சேர வேண்டும். இப்படியாக எவ்வளவு காரியங்கள், தீவிரவாதத்துல சேர்ந்து கொள்ளுகிறாங்க. இப்படியெல்லாம் வாலிபர்களாம் துப்பாக்கி ஏந்துகிற கரங்கள், கத்தியை ஏந்துகிற கரங்கள், போதை வஸ்தை ஏந்துகிற இந்த கரங்கள் எல்லாவற்றை கழுவி சுத்திகரிசித்து பரிசுத்த வேதகாமத்தை சுமக்கிற கரங்களாய் மாறட்டும் ராஜா. என் தேவனி, அவர்கள் கரங்களில வேதகாமம் மலரட்டும் ராஜா. சுவிசேஷம் அறிவிக்கிற பணியை அவர்களிடத்துல ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுக்காவிட்டால் யார் அவர்களுக்கு ஊழியம் கொடுப்பா? நீர்தான் கொடுக்க வேண்டும், அவர்கள் உள்ளத்தை நீர்தான் மாற்ற வேண்டும் ராஜா. அடிமைத்தனத்துல இருக்கிற இந்த வாலிபர்கள் ராஜா அப்ப, இருளில் இருக்கிற இந்த வாலிபர்களுக்கு இன்னும் வெளிச்சத்தை காண்பித்து கொடுப்பீராக. வெளிச்சத்தை காண்பித்து கொடுங்கப்பா. நிறைய வாலிபர்கள் விக்கிரக ஆராதனையில் இருக்கிற வாலிபர்கள் சரீரங்கள்ல ஈட்டிகள், அம்புகளை குத்தி கொண்டு, வேல் குத்தி கொண்டு அப்பா பறவைக்காவடி என்று சொல்லி நிறைய ஆண்டவரை காயங்களை படுத்தி கொண்டு இப்படியாக செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் மெய்யான இயேசு அவருடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய ரத்தம் வீணாய் சிந்தலாமா என்று உணரட்டும் ராஜா. வீணாய் சரீரங்களை கீறி கொள்ளுகிற வாலிபர்கள் அப்பா, இந்த நாட்களில் அவர்கள் நிறைய வாலிப பிள்ளைகள் அடையாளங்களை கீறி கொள்ளுகிறாங்கப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியமா இருக்கிறது அப்பா. உடல்ல அடையாளங்களை போடுவது, உடல்களை கீறி காயப்படுத்திக் கொள்வது, இவை எல்லாவற்றிலும் இருக்கிற வாலிபர்கள் இயேசுவை இருதயத்துல கீறி கொள்ளட்டும் ராஜா. இயேசுவை இருதயத்துல வரைந்து கொள்ளட்டும். அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறதான உணர்வுகளை கொடுப்பீர், உணர்வுகளை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஒருவர் தான் ஆண்டவரை மாற்ற முடியும். மாறாத பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்பா. எங்கே இந்த இயேசுவே உடைய பிள்ளைகளை ஆண்டவரை கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று ஆண்டவரை சாத்தான் பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துல, பிசாசின் கூட்டத்துல இந்த வாலிப சந்ததிகள் வீணாய் விழுந்து போகிறாங்கப்பா. இவர்களை மீட்டு உம்முடைய அன்பை காட்டுங்கப்பா. இவர்களுக்கு குடும்பத்துல இயேசுவின் அன்பை குடும்பத்துல அவர்கள் கொடுக்கட்டும் ஐயா. பொது இடங்கள்ல எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ள வந்தாலே கிறிஸ்துவின் சிந்தை வந்து விடுமே. கிறிஸ்துவின் சிந்தை வந்தால் சமுதாயத்துல நல்ல பிள்ளையாக, சபையில நல்ல பிள்ளையாக, வீட்டுல நல்ல பிள்ளையா இருப்பார்கள் அப்பா. இப்படியாக இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் நீர் மாற்றுவீராக, உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்வீராக. உம்முடைய வருகையின் போது ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் சேனை சேனைகளாக உமக்கு முன்பதாக நிற்கிற கூட்டங்களாய் மாறுபடியாக செபிக்கிறனப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை இயேசுவே நீர் பார்க்கிற பிள்ளைகளாய் மாற போறதுக்காய் நன்றி. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கட்டும். எங்களுடைய இணைப்புகளில் அப்பா, விசேஷமாக அப்பா சங்கமம் இணைப்புல வருகிற எத்தனை குடும்பங்களில வாலிப பிள்ளைகள் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஊழியம் செய்கிற பிள்ளைகளா, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா, அந்த அன்பை அவர்கள் மத்தியில பிரகாசிக்க செய்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ராஜா. அப்படியா இந்த நாட்களில் அப்பா என்னோட கூட இந்த ஜெபத்துல ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஜெபிக்க என்னோட அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்தினப்பா. அப்படி ஒரு ஊழியத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. அப்படியாக சங்கமம் வானொலி இணையத்துக்காக உமக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரை இணையங்கள் பெருகட்டும். இன்னும் 24 மணித்தியாலங்களாக இந்த இணைப்பு பெருகட்டும். புதிய புதிய திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்களை கொடுங்க. இது அழைத்த தேவன் ராஜா இன்னும் அநேக காரியங்களுக்குள்ள புதிய காரியங்களை இந்த கொண்டு வரும்படியாக, இன்னும் புதிய ஊழியர்களை இங்கே கொண்டு வரும்படியாக செபிக்கிறப்பா. லெஸ்லி பிரதர் குடும்பத்தின் பிள்ளைகள், மனைவி, பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரை அவர்கள் எல்லாரையும் இந்த ஊழியத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அதே போல ஜனன் சகோதரியும் கூடப்பா ஒரு நாளும் இந்த ஊழியத்துல விண்ணப்பங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. புதிய விண்ணப்பங்கள், புதிய காரியங்களை வெளிப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இங்க வந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களையும் தேவன் பயன்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன். ஓகே ஓகே, நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் துன்புறுகிற மக்களுக்காக, இந்த நாட்களிலே துன்பத்தை அனுபவிக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தத்தினாலே துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், அங்கு துன்மாக்கத்தினாலே சில தூக்கங்களை அனுபவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர் தேவனுடைய அன்புக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, மட்டும் நேரம் அப்பா நான் ஏதாவது அறியாமல் பிழைகள் செய்திருந்தா தந்தையே ஒரு விஷயப்பா என்னை மன்னித்து கழுவி சுத்தியறிங்க அப்பா. பிதாவே அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே, பாதிக்கப்பட்ட இனங்களை அப்பா உங்களை திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் அவர்களை பொறுப்பெடுங்க அப்பா. அவர்களுக்கு வேண்டிய யாவையும் அப்பா நீங்கள் செய்து கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எந்த மனிதர்களை நாடாத படிக்கு தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிற இனங்களாய் அப்பா எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள் பட்டுமப்பா எந்த மனிதரை நோக்கி போகாமல் என் தந்தையின் பாதத்தை தேடி வரத்தக்கதாக அப்பா அந்த இனங்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. கஷ்டப்படுகிற வேலை நாங்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை என்று மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்ற வார்த்தை அப்பா ஒவ்வொரு இருதயங்களும் அப்பா கிரிய செய்யட்டும் அப்பா. தந்தையை ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஏழைகளுக்கு அப்பா நீங்கள் இறங்குங்கப்பா. யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டப்பா தகப்பனே அப்பா கோடி கோடியாக செலவழித்து கொண்டு இருக்கின்ற இனங்களை அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. கோடி கோடியாய் கொட்டி செலவு செய்துட்டப்பா மீண்டுமாகப்பா எங்களை தேடி எங்கள் ஆலயங்களுக்கு தானப்பா அவர்கள் ஓடி வருகின்றார்கள் தந்தையப்பா. பிதாவே, எங்களுக்கு முடியாது, இயேசப்பாவால் தான் முடியும் என்று ஆலயத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து நிற்கிறார்கள்
ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. கோடியை கொட்டாக படிக்கப்பா எப்பொழுதும் என் தந்தையின் பாதத்திலே நிலைத்திருக்கிற ஜனங்களாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா பிதாவே அப்பா, ஆரம்பத்திலே அப்பா தகப்பனே அப்பா முழங்காலில நின்று அப்பாவின் பாதத்திலே ஜெபிக்கிற ஜனங்களாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, வாயிருந்தும் பேச கடவது, கண்ணிருந்தும் பார்க்க கடவது அப்பா, மூக்கிருந்தும் நுகர கடவது, காதிருந்தும் கேட்க கடவது, கையிருந்தும் அணைக்க கடவது அப்பா. அப்படியானவற்றை அப்பா பின்பற்றாத படிக்கப்பா, உயிருள்ள என் தந்தையை தேடி வரத்தக்கதாக ஒவ்வொரு இருதயத்தில நீங்கள் பேசும்படியாக அப்பா தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இப்படியான மனிதர்கள் அப்பா எல்லாரும் அப்பா அப்பாவின் பாதத்துக்கு வரட்டும் அப்பா. பிதாவே அப்பா, ஒவ்வொரு இருதயங்களை நீங்கள் தொடுங்க அப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்களை தொடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, நீங்கள் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. தந்தையப்பா, ஒவ்வொரு நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஜெபிக்க வந்தவர்கள் அனைவரையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபிக்கிற ஆட்களை பார்த்தப்பா சத்ருவானப்பா தகப்பனே அப்பா அடித்து கொண்டிருக்கிறான் அப்பா. நஸ்வரன் இயேசு நாமத்தினாலே அப்பா எல்லா பிசாசுகளும் இயேசு நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எவர்களையும் தொடாத படிக்கப்பா அப்பா நீங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கடுங்கப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் எல்லா சுகபல ஆரோக்கியத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ராணியக்கா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. அந்த மக்கள் தலைவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பேற்க வேண்டும். எரிசலேம் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் அவர்கள் சுயித்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மகாயிரக்கும் கிருபை நிறைந்தங்கள் அன்பு கர்த்தாவே, அந்த வேலைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அழைத்தவர் நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பாத்திரங்களாக விளங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தகுதி இல்லாத பாத்திரமா இந்த இடத்திலிருந்து நாங்கள் செபிக்காதபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியாடைய வல்லமையினால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த குறிக்கப்பட்ட ஆண்டவரே ஜெபத்துக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மக்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் உமக்குள்ளாக சுகித்திருப்பால் என்று வேதம் சொல்லுறபடி ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் யாவரும் உமக்குள்ளாக சுகித்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே தேவனுடைய காரியங்களில் ஆண்டவரே அக்கறை உள்ளவனாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நேசிக்கிறவர்களாக காணப்பட அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே அவர்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆவியான உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுவோம் ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. அவ்வண்ணமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் யாவரும் ஆண்டவரே இன்னுமாய் உம்மை ஆண்டவரே நேசிக்கவும் இன்னுமாய் உம்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் நேசிக்கிற மக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு யூத மக்களையும் என் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்புக்குள்ள நீங்கள் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அயல் நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு அயல் நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே கூட இருந்து ஆண்டவரே அயல் நாடுகளையும் ஆண்டவரை போஷிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, அடியோளாய உம்மிடத்திலே வந்து ஆண்டவரை நாங்கள் செபிக்கிற இந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வல்லமை விளங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆளக்கூடாது என்று ஒன்றுமில்லை அப்பா. இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடி ஆண்டவரை இங்கு செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே கூட இருப்பீராக. இன்னுமாக சுவாமி ஆண்டவரை அடியோளுக்கான செபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த ஜெபத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு கூட மகளுக்கு
பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகளுடைய ஆண்டவரே விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டு ஆண்டவரே அடியுடைய ஊழியத்திலே ஆண்டவரை எழுப்புதலை உண்டாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இன்னுமாக ஆண்டவரே சங்கமம் ஆண்டவரை கத்தாவே ரேடியோக்காக நான் செபிக்கிறேன். அதை நடத்தி கொண்டிருக்கிற கத்தாவே எஸ்லி பிரதருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அந்த மகனை வல்லமை வரங்களினாலே நிறைத்து ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான மகனாக இன்னும் காணப்பட தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ரேடியோ ஊழியம் வளரட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய இயேசுவே ஆண்டவரே இன்றைக்கு ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்தள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தனியக்கா. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஆமென் ஆமென். எனக்காக ஜெபித்த எல்லாருக்காக நன்றி. கடுமையான அந்த ப்ரெஷர்ல இருந்து நான் எல்லாருக்கும் 250 கிட்ட எனக்கு வந்தது. ஆனாலும் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு இந்த சுகத்தை தந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தருகிறவர் அவர். நாங்கள் ஒரு பாத்திரங்களாய் பயன்படுகிறோம். அந்த அளவு தான் கர்த்தர் தான் உங்களுக்கு சுகம் பலன் தருகிறவர். ஆமென் 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 ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட் அக்கா. நீங்க அராபிய தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதை அண்டி இருக்கிற அந்த கடல் பகுதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்க இருக்கிற எல்லா தடைகளும் தேவன் தாமே நீக்கி அருள வேணும் என்று சொல்லி நீங்கள் அந்த இடங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஜீவனோடு காத்து வருகிற கிருபைக்காக ஐயா நன்றி. ஆண்டவரே, இந்த நிமிடம் வரை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களே ஐயா, உம்முடைய தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆம் தேவனே கர்த்தாவே, எங்கெங்கோ அலைந்து எங்கெங்கோ தெரிந்தோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா, உம்முடைய தயவுக்காக ஐயா நன்றி. ஆண்டவரே இந்த சங்கம வானொலியினூடாக அப்பா உலக மக்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்க ஒருமித்து கூடியிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. எங்கே ஒருவர் இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் எங்கே அங்கே கூடி இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே கர்த்தாவே, எங்கள் மத்தியில ஒவ்வொருவரும் நீங்கள் அசைவாடி அப்பா எங்கள் ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற தயவிற்காக கிருபைக்காக அன்பிற்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தகப்பனே கர்த்தாவே, எங்களை அப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, நாங்களும் உம்மை விட்டு விலகாதபடி கைவிடாதபடி அப்பா நாங்களும் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த இடத்திலே அப்பா இந்த வானொலி ஜெபிக்கிற கிருபையை தந்திருக்கிறீங்கள் ஐயா, தயவுக்காக நன்றி. ஆண்டவர் தேவனே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என் தகப்பனே ஆவியானவரே, இந்த அராபிய தேசத்துல நடக்கிற எல்லா சூழ்நிலைகளை எல்லா உபத்திரவங்களையும் எல்லா போராட்டங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே, அந்த கடல் மார்க்கமாக வருகிற ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவர், உம்முடைய துணைக்கர உம்முடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, இந்த பூமியிலே ஆண்டவரே அப்பா நீங்கள் தானே அப்பா நியமித்திருந்தீங்கள் ஆண்டவரே, நீங்கள் தான் அப்பா நினைத்திருக்கின்றீங்கள் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் படைத்து அப்பா மனிதனை உண்டாக்கினால் எவ்வளவோ நல்லதா இருக்கும் என்று நீங்கள் தானே அப்பா எல்லாத்தையும் அறிந்தீங்கள் ஆண்டவரே, செய்தீங்கள் ஆண்டவர். ஆனாலும் தகப்பனே, இந்த உலகத்திலே நடக்கிற அட்டூழியம் அநியாயங்களை அப்பா தகப்பனே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நடக்காதபடி நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை அக்கினி மதிலால
வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு மனித ஜீவன்களும் உம்முடையது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி எந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமை படிம்படியாக இந்த தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை உணர்ந்து நடக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மை அறியாத மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை அறியும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தையே தெரிந்து கொள்ளாத பிள்ளைகள் எத்தனையோ பேரப்பா கர்த்தாவே. அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா அப்படியான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்களை அனுப்பி தேவனே அந்த இடத்திலே ஊழியம் செய்யும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா கர்த்தாவே, இந்த உபத்திரப்படுகிற நாடுகளில், இந்த போர் யுத்தம் பண்ணுகிற நாடுகளில் உம்முடைய பரிசுத்த நாமம் அந்த இடங்களில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு நிலைத்திருந்தால் ஆண்டவரே இந்த சண்டையோ சச்சரவுகளோ வேதனைகளோ சோதனைகளோ எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் இருதயத்தில் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக எப்போதும் நிறைந்திருக்கேன் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாஷைக்காரரோடையும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த தேசங்கள், அப்பா இந்த உலகத்திலே அப்பா அப்பா நாடுகளும் அப்பா கர்த்தாவே போர் நடக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற மக்கள் சுபிட்சமாய் வாழ என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருந்து நீங்கள் வழி நடத்தி நீங்கள் இடைப்பட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அக்கிரமம் அநியாயம் கூடி வராதபடி என் தேவனே அப்பா பெருகி வருகிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடும் நல்ல இருதயத்தோடும் வாழும்படியான கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் தேசங்கள் யாவையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே தேசங்கள் யாவற்றிலும் மகிமைப்படட்டும் ராஜா. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இனங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் கலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் மாறுபாடான எண்ணம் உடையவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய அன்பிலே நிலைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபங்களை கேட்கிறங்க பரிசுத்த தெய்வமே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபை போதுமானது ராஜா. அப்பா 24 மணித்தியாலமும் ராஜா நீர் கிருபையினாலே ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாக்கிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. தேவ தூதர்களுக்காக நன்றி அப்பா. பணிவிடை செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே, இந்த வேளையிலே ராஜா மாறுபாடான சந்ததியை கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வமே. மாறுபாடான எண்ணங்கள், சிந்தனைகள், கதைகள், பேச்சுக்கள், நடக்கைகள் எல்லாவற்றையும் தேவனே நீர் காண்கிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, நீர் ஆதியிலே மாறுபாடானதையும் ஆண்டவரே சீரற்றி இருந்ததையும் நிலையற்றி இருந்ததையும் நீர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே நேர்த்தியாக்கின தெய்வம் ஆண்டவரே. இன்றைக்கு ஜனங்கள் அதை கர்த்தாவே கண்டும் காணாமலும் ஆண்டவரே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே மாறுபாடான வாழ்க்கை, மாறுபாடான பேச்சுக்கள், மாறுபாடான ஆண்டவரே அப்பா சொல்லுகள், செய்கைகளினாலே ராஜா இன்றைக்கு சீர்குலைந்து போய் நிற்கிற இந்த நாடுகள், மக்கள், குடும்பங்கள், சகோதரங்கள், ஆண்டவரே பிள்ளைகள், அப்பா தகப்பனே தேசங்கள், கண்டங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே நிலை குலைந்து நிற்கிறது ராஜா.
ஒருவருக்கு ஒருவர் உண்மை இல்லாமலுக்கு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு இல்லாத வண்ணம் ஆண்டவரே சீர்குலைத்த கோடு போடுகிற இந்த பிசாசானனுடைய ஆண்டவரே அசுத்த கிரியைகள், மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் எங்கள் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ராஜா ஆண்டவரை அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தகப்பனே நீர் எங்களுக்காக ராஜா, நீர் சிருஷ்டித்த பூமிக்காக மக்களுக்காக சிலுவை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்பா. அன்றும் இன்றும் ஆண்டவரே சீர்குலைந்து போறதுனாலே எவ்வளவு யுத்தங்கள், வேதனைகள், குடும்ப உடைவுகள், பிரச்சனைகள், உண்மையில்லா தன்மைகள் அப்பா, சபைகளிலே பிரச்சனைகள் எல்லாம் மாறுபாடாக வருகிறது ராஜா. இந்த மாறுபாடு உள்ள சந்ததிக்காக வருகிறோம் இயேசுவே. நீர் உண்மை உள்ளவரும் நேர்த்தியானவரும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. இயேசுவே கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவரும் மா கர்த்தாவே. கர்த்தாவே தேவனே என்று உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே கரடு முரடான பாதைகளை ஆண்டவரே நேர்த்தியாக்குகிற தெய்வமாக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் பரத்தில் இருந்து சிங்காசனத்தில் இருந்து உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. நீர் விரும்பாத காரியங்களை செய்து பிரிவினையும் பிரச்சனையும் ஆண்டவரே அப்பா அழுகையும் கத்தாவே பால் கடிப்பும் உள்ள மக்களாக மாறுகிறார்கள் அப்பா. தேசத்துக்கு தேசம் உண்மை இல்லை ராஜா. ஆண்டவரே கதை பேச்சுக்களிலே ஆண்டவரே உண்மை இல்லாததினாலே ராஜா இன்றைக்கு இந்த யுத்தங்கள் அதிகரிக்கிறது அப்பா. இயேசு அது யாராயும் இருக்கட்டும், மிடில்ஸ் நாடா இருக்கட்டும், ஐரோப்பா தேசமா இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும் அப்பா, இவர்களிடத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க விரும்புகிற தேவன் நீர் ஒருவரே தான் ராஜா. அந்த சத்தியத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவரே நீர் மோசேக்கும் தாவீதுக்கும் நல்ல ஒரு பெயர் முடிசூட்டி நீர் ஐயா, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் என்று, என் இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டவரே உண்மை உள்ள தாவீது, ஆண்டவரே உண்மை உள்ள மோசே என்று இவர்களைத்தான் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்த தீர்மானித்து உண்மை உள்ளவர்கள் என்று ஆண்டவரே குடும்பங்களிலே இவர்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே எகிப்தில் இருந்து கொண்டு வர பண்ணின தெய்வம் ஆண்டவரே. கோலியாத்து பெலிஸ்தர் மத்தியில இருந்து ஆண்டவர் இந்த தாவீது கூடாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழி நடத்தின தெய்வம் அல்லவோ இயேசப்பா. ஏனென்றால் உம்முடைய பிள்ளைகள் மேலே நீர் இரக்கம் கொண்டவராக இருந்தபடியினால் இந்த ராஜாவையும் இந்த மோசேயையும் ஆண்டவரே இந்த யோசேப்பையும் தெரிந்து ராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலே அப்பா அந்த குடும்பத்துக்கு ஒரு நேர்த்தியானவர்கள், உண்மை உள்ளவர்கள், மாறுபாடற்றவர்கள் என்று சொல்லி இவர்களை தேர்ந்தெடுத்து கர்த்தாவே ஒரு எஸ்தரை ஆண்டவரே கர்த்தாவே யூத ஜனத்துக்காக அன்றைக்கு ஏற்படுத்தினீரே அப்பா. இன்றைக்கும் அது தேவையாக உண்டு ராஜா. தேசத்துக்கு வேண்டும், குடும்பத்துக்கு வேண்டும், சகோதரர்கள் மத்தியிலே வேண்டும், ஆண்டவரே சபைகளிலே வேண்டும், அரசாங்கத்திலே வேண்டும், நாட்டுக்கு நாடு வேண்டும் ஐயா. இந்த மாறுபாடான காரியங்கள் ஆண்டவரே, மாறுபாடான செய்கைகள், மாறுபாடான யுத்தங்கள் எல்லாவற்றிலும் என் தெய்வமே நீங்க முன்னின்று வழி நடத்துங்கப்பா. இவர்களுடைய இருதயங்களிலே பேசுங்கப்பா. இவர்கள் கர்த்தாவே மாறுபாடான வாழ்க்கை நடக்கைகள் இருப்பினும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் நடத்தி குடும்பங்களை, சபைகளை, தேசங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் அப்பா ஒரு பரிசுத்த காரியத்தை வர்ஷிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இவனே நீர் எலியாவின் ஜெபத்தை கேட்ட தெய்வம் அப்பா. இன்றைக்கும் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா ஒரு நேர்த்தியான நாடுகளாக, குடும்பங்களாக, ஆண்டவரே சபைகளாக நிலை நிற்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பொழுது கர்த்தாவே நீர் உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி ஆண்டவரே நீர் பேச வல்லவர், நீர் நடத்த வல்லவர், நீர் விடுதலையாக்க வல்லவர், நீர் போஷிக்க வல்லவர், நீர் சுகமாக்க வல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை ஒன்றே போதுமானது. அந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையும் தயவும் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே இந்த மாறுபாடான காரியங்களை செய்கிற இந்த வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
எங்கெங்கேயோ எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே அறியும் பொழுது தங்களுடைய வாழ்நாள் முடியும் முன்பதாக தங்களுடைய மரணத்தை எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் அப்பா. இந்த மாறுபாடான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ராஜா, வீணான வாழ்க்கையாய் வாழ்ந்து விடாதபடி, அசுத்த காரியங்களுக்கு ஆண்டவரே இடம் கொடுத்திடாதபடி, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே, உம்முடைய உண்மையிலே, உம்முடைய நீதியிலே, உம்முடைய செட்டையின் மறைவிலே இந்த பிள்ளைகளை வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. வருங்கால சந்ததி அப்பா, பொம்பளை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதனாலே இந்த குடும்பங்கள் ஆண்டவரே மாறுபாடற்று நிற்கிறதை பார்க்கிறீங்களப்பா. தேவனே, நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், ஆண்டவரே பாதுகாக்க வல்லவர் தெய்வமாக இருக்கிறபடி நான் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த செட்டைக்காக ஸ்தோத்திரம், அந்த கரத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த தேவ தூதர்கள் சேனைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேசங்களையும் கண்டங்களையும் ஒப்பு கொடுத்து, யுத்தங்களை ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் செபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமென். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க சர்மிளா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சர்மிளா. சீரியா தேசத்துக்காகவும் எங்கள் இலங்கை தேசத்துக்காகவும் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியுள்ள மனதுடன் துதிக்கிறேன் ஆண்டவரே. படைத்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் கொடுத்தவரை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவர், வல்லவரும் மாறாதவருமா இருக்கிறீங்க கர்த்தாவே. உங்கள் கிருபை எமக்கு போதும். பலவீனத்தில் பிளமோ பூர்ணமாயே விளங்கும். தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை துதிய கொடுத்த தருணத்துக்காகவும், உண்மை நமஸ்கரிக்க கொடுத்த தருணத்துக்காகவும், ஜெப குறிப்பை கூறும்படியாக கொடுத்த படிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குறிப்பை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அதே போல இந்த குறிப்புல தலைவரை ஒப்பு கொடுக்குறேன். அவங்களோட பிள்ளைகள், மனைவி, கணவன் 2 பேரும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும். இதே போல தொடர்ந்து ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. வாஞ்சோடு தாகத்தோடு தேறுகிறவர்களே, நீங்க அதிக ஆசீர்வதிக்கிற தேவராக இருக்கிறீங்க கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, நீர் எனக்குள் இருக்கும் போது நான் உமக்குள் இருக்கும் காரியங்களை நான் நடுவிப்பேன் என்று. ஆமாண்டவரே, நீங்க செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் எடுக்க போனா டிவிலையும் ஒவ்வொரு உலக காரியங்கள் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜெபத்திலையும் உம்முடைய வசனத்திலையும் கூடியிருக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. அதே போல இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரிக்காக ஸ்தோத்திரிக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வாதியும். முதலாவது என்னுடைய ஜெப குறிப்பும் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, நீங்க அல்பாவும் அமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீங்க ஏகவா ஜாயிரு, ஏகவா ராப்பா, ஏகவா நிசி ஆண்டவர். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. நாங்க கைவிடப்பட்டாலும் கூட நீங்க எங்களை அழைத்தவர் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹalleluya ஹalleluya. எங்கெங்கேயும் சிதறடிக்கப்பட்ட ஆட்டுகள் ஆண்டவரே, நீங்க எங்களை ஒண்ணு கூட்டி நீங்க எங்கள் நல்ல மேய்ப்பராக எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க மாறாதவர். தன் மந்தைகளுக்காக ஜீவனை அர்ப்பணித்த ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே. இன்னைக்கு தன் தாய் தந்தை கூட முன் வர மாட்டார்கள். தன் பிள்ளைக்காக எதுவும் நடந்தா காப்பாத்த அவங்களால முடியும் போனா கைவிடுவாங்க. ஆனால் நீங்களோ ஏசப்பா, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன் ஜனங்களுக்காக தன் ஊரையே தியாகம் செஞ்சீங்க ஆண்டவரே. தியாகம் செஞ்சீங்க. கல்வாரி சிலுவையில போகட்டும் பாடுகள் அனுபவிச்சீங்க, கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க, வேதனைகள் அனுபவிச்சீங்க. எல்லாவற்றையும் நீங்க சுமந்து கொண்டீங்க. யாருக்காக? எங்களுக்காக கர்த்தாவே. எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, பாவத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உயிர் வாழ்வது உம்முடைய சுத்த கிருபை நிமித்தம் ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை நிமித்தம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்க எங்க வீசிப்பட்டிருப்போம். ஆமாண்டவரே, உங்களுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க புடமிட்டு இருக்கிறீங்க. குயவன் கையில் பாத்திரம் கடிச்சு வளைத்து திருக்கிற மாதிரி எங்களை திருத்தி கொண்டே இருக்கிறீங்க.
சில சமயம் நாங்கள் சோர்ந்து போவோம், சில சமயங்கள் பலவீனப்பட்டு போவோம், சில சமயம் எங்களை அறியாமல் நாங்கள் ஏதோ செய்து கொண்டிருப்போம். ஆனால் உங்கள் கிருபை எங்களை மூடி மறைத்துக் கொண்டு குயவன் கையில் பாத்திரம் கடிச்சு திருக்கிற மாதிரி எங்களை திருத்திக் கொண்டே இருக்கிறீங்க. கோடான கொடி ஸ்தோத்திரம் தெய்வமே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ஒரு பெரிய இடத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறீங்க. நாங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடி முடிக்கத்தக்க கிருபை நீங்க அளிக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எனக்கு கொடுத்த விசேஷமாக ஜெப குறிப்பும் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நைஜீரியா தேசக்காகவும் ஸ்ரீலங்கா தேசத்துக்காகவும் உன் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய பாடுகளை எல்லாவற்றையும் நீங்க சுமந்து கொண்டீங்க. நீங்க சொன்னீங்க ஏசப்பா பைபிள்ல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆமாண்டவரே, நீங்க ஜெயித்தீங்களா இருந்தாலும் நாங்க நிச்சயம் ஜெயிப்போம் ஆண்டவரே, நாங்க நிச்சயம் ஜெயிப்போம். உங்களுக்கு உலகத்துல போராட்டம் உண்டு. ஆமாண்டவரே, யுத்த வீரர்களும் அது மட்டுமில்ல, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்காக நிறைய பேர் எழுப்பி போராடுறார்கள் கர்த்தாவே. ஒரு கிறிஸ்தவர்களுக்காக அழிந்து போக மாட்டாங்க, ஒரு கிறிஸ்தவர்கள் சரி அழிந்து போக மாட்டாங்க. எல்லாம் ஜெயம் கொடி பிடிப்பாங்க, வெற்றி கொடி பிடிப்பாங்க. அது எனக்கு நிச்சயம், எனக்கு விசுவாசம். பாடுகள் அனுபவத்தால் பரலோக ராஜா அவர்களுடையது. ஆமாண்டவரே, இந்த உலகத்துல எந்த பாடு வந்தாலும் தேவ பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. தேவ தூதர்களை போட்டு நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதே போல கர்த்தாவே, நைஜீரியா தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காக வருகிறேன், அந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்காக வருகிறேன் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்க பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. முழு உலகத்துக்கு உம்முடைய பிரசங்கம் எல்லா இடமும் போயிட்டு பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீங்க வரும்போது ஒருவர் கூட கர்த்தாவே வேற அந்நியர்களா இருக்காம என் இயேசுவின் பிள்ளைகளாகவே இருக்க வேணும். உங்கள் ராஜ்யம் பெருக வேணும் கர்த்தாவே, உங்களுடைய ராஜ்யம் பெருக வேணும், நாங்கள் சேர்க்க வேண்டும் ஆண்டவரே. அந்த நாட்டில் உள்ள தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன், தேவ ஊழியர் சேரவர்களை ஒப்பு கொடுக்கிற விசேஷமாக ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த விதமான பாடுகள் அன்பா நேரிடாத படிக்கும் இரத்த கோட்டால் மூடிக்கொள்ளும். உடைய பரிசுத்த தூதர்களை போட்டு நீங்க காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த தீங்கும் நடக்காத படிக்க அவர்களை பாதுகாத்து பராமரி. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க மாறாதவர் தெய்வம் ஆண்டவரே. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ராஜா, ஸ்ரீலங்கா தேசத்துக்காக வருகிறேன். எங்களுடைய ஸ்ரீலங்கா தேசத்துக்கு மீட்புக்காக வருகிறேன். அநேக ஜனங்கள் உண்மை அறியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு சுவிசேஷம் போயிட்டு சேரத்தக்க கிருபை அளிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புதலை எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் பறக்க வேண்டும், எங்கும் எங்கும் உலகம் எங்கும் சுவிசேஷம் பறக்க வேண்டும். இயேசுவின் கொடி ஏற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னமே நமக்கு போதுமாகவே இருக்குது என்று பிடிச்சு கொள்ள வேண்டும் கர்த்தாவே. விசேஷமாக தேவதாசர்களை பலப்படுத்துங்க. அவர்கள் நீர் கொடுத்த காரியத்தை சரியாக செய்யும்படியாக நீங்க கிருபையாளிங்க ஆண்டவரே. சாத்தானுக்கு பயந்து ஓடாமல் தேவனுக்கு பயந்து உமக்கு உண்மை உள்ளவர்களாக வாழத்தக்க கிருபையாளிங்க. நீங்க பைபிள்ல சொல்றீங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய சொல்லி. ஆமாண்டவரே, உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவர்களாக கிருபையாளிங்க. ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்தில கர்த்தாவே பயமுள்ள ஆவியை அப்புறப்படுத்தி அப்பா பிதா என்று கூப்பிடுற புதிகாரத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமமே மகிமை பெற வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ ஆட்டுக்குட்டியானவரை உம்மை துதிக்கிறேன். மனுஷகுமாரனை உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்த உலகத்துக்கு வந்த தேவ மனுஷனை உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க அன்பு நிறைந்தவர், மாறாதவர் ஆண்டவரே. வானத்திலிருந்து எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்க, உம்முடைய ஜனங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்ரீலங்கா தேசத்துக்கும் கரம் வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்காக உபத்திரங்கள் நடக்குது. சபையை நடத்த வேண்டான்றாங்க, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம்னு தடை பண்றாங்க. ஆனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களோடு இருக்கும் போது எதற்குமே நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட மாட்டோம். முன் சென்று உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். சாத்தானுக்கு ஒரு போது நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆயுதம், அந்த தான் தேவ வார்த்தை. அந்த வார்த்தையாலே நாங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்துவோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களை நாங்கள் கலட்டி கொள்வோம். அந்த காலத்துல உள்ள ஜனங்களை நாங்கள் கலட்டுவோம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால். கர்த்தாவே, இன்றைக்கு நிறைய இந்து ஜனங்கள் கர்த்தாவே உண்மை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு ஓடோடி உம்மாண்டில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஸ்ரீலங்கா
முழு தேசத்திலும் கர்த்தாவே உம்முடைய நாமம் கொடி ஏற்றப்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தாவே இன்றைக்கு நிறைய எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு புத்திஸ்ட்கள், இன்னைக்கு கர்த்தாவே இன்னைக்கு இந்து ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து இன்னைக்கு உண்மை மகிமைப்படுத்துறார்கள். ஆண்டவரே, நேற்று என்னுடைய ஈமோ குரூப்லயும் கூட நிறைய இந்து மதம் கொண்ட ஜனங்களை உண்மை மகிமைப்படுத்தினார்கள். உங்களுடைய நாமம் பெருக்கப்படுத்த உண்மையை துதித்தார்கள். இயேசு இவ்வளவு நல்லவர் இருக்கும் போது ஏன் நாங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டோம் என்று. ஆண்டவரே, அதே போல உங்களுடைய சுவிசேஷ உலகம் எங்கும் கொடியேறப்பட வேண்டும், உலகம் எங்கும் பறக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் வல்லவர். ஒவ்வொருவரை பலப்படுத்து, தேவ ஊழியர்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, தேவ தாசன்களை போதவர்களை பலப்படுத்துங்க. பயப்படாம ஒவ்வொரு இடங்களை பெற்று உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபையாளுங்க. ஸ்ரீலங்கா தேசத்துக்கு பாதுகாப்பை கொடுங்க, பராமரிங்க. எந்த விதமான ஆபத்து நடக்காத இரத்த கோட்டால் மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். 2 நாடுகள், எல்லா நாடுகளும் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரை நீ படைத்த ஜனங்கள் ஆண்டவரே, பாவிகளுக்கும் கொடுத்தீங்க மழையை, நல்லவர்களுக்கும் மழை பெய்ந்தது. 2 பேரும் ஒரு சமமா நீங்க படைத்த தெய்வம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு யாருமே வேற்றுமையாக இல்லை. எல்லாருமே நீர் படைத்த படைப்பு ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, எல்லாரையும் பலப்படுத்துங்க. துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய மேலும் நீ பரிசுத்த கைகளை வைத்து ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். சகல மகிமையும் சகல துதியும் உமக்கே உண்டாவதாக. இயேசுவே, நீர் என் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தும், அவங்களுடைய தேவைகளை சந்தியும். அவங்களோட எல்லா தேவைகளை மட்டுமல்ல, அவங்களை இன்னமும் திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆவியினால் உற்சாகங்கள் உண்மை உண்மை முழுமையாக பட்டி பிடிச்சவர் உங்களுடைய பாதத்தில் ஓடத்தக்க கிருபையாளிங்க ஆண்டவரே. உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபையாளிங்க. எல்லாமட்டையும் ஜேசப்பா உங்களுடைய அன்பு பாதத்தில் வைத்து என்னையும் கூட தாழ்த்தி மண்டாடி வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஊழியங்களிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். சுரியபத்தோடு கூட மீட்டை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என்ற தகப்பனே, நீர் கூட இருந்து கர்த்தாவை வழி நடத்தும் சகல வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, தரிசனங்களை கர்த்தாவே நீர் விரிவுபடுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டவரே, கர்த்தாவே, வந்து இன்றைய நாளும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் ஜெபிக்க வைத்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, உம்முடைய வீடுகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஏமியேம் ஆசீர்வதியும். பிள்ளையோட ஊழியங்களை கர்த்தாவே, பிள்ளையோட கைவிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இனி வரும் நேரத்தை நீர் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நேரத்துக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியிலும் ஆண்டவரை வந்து கர்த்தாவே ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே சுவாமி ஒரு எழுப்புதலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் மனம் திரும்ப வேணுமாய் ஆண்டவரே, மெய்யான தெய்வத்தை அந்த தேசம் காண வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி பாசச்சாவ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசம் ஆண்டவரே பாவாடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அந்த தேச ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே சபைகள் 1000 எழும்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கல்வாரி ரத்த கோட்டைக்குள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய், கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களும் ஆண்டவரே இந்த ஊழியங்களில் பங்கு கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுக்கு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம்.
பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமாய், அவருடைய ஊழியங்களை கூட இருக்க வேணுமாய். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களோடும் கூட இருந்து ஏசப்பா அவருடைய ஊழியங்களை தாங்கி நடத்த வேணுமாய். ஜெசிமாவை போக்கிலும் வரத்திலும் வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. பிசினஸ் காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல பிரதர் டானாலையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி இலங்கை தேசத்துக்காக ஜபித்த அந்த சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக கனிஷ்டாவுடைய பாடசாலை மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு எழுப்புதலுக்காய் அந்த பிள்ளைகள் உலகத்தை நோக்கி போகாமல் உங்களை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளாய் மாற்ற வேணுமாய் ஆண்டவரை எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் சபைகளுக்காய் ஆண்டவரை எங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளும் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய கரம் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பாஸ்டர் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் எடுக்கின்ற ஜெபங்கள், இந்த வானொலியில் அவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல பாஸ்டர் பவுல் சரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் கர்நாடக மாநிலத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காய் அந்த ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு செல்லுகிறவர்களாய் இன்னுமாக உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற மக்களாய் நீங்க மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அருமையான தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஐரினு கூடாக நீங்கள் இந்த வானிலையிலே தருகின்ற வார்த்தைகள் சிந்தனை துளிகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கான்சிக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஊழியர் சுசேஷகரின் வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர் தருகின்ற வாக்குத்தத்த வசனங்கள், அவருக்கு கூடாக நீங்க தருகின்ற வார்த்தைகள், வேத படிப்புகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ஜான்சிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறோம். நித்திய விழிச்ச நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்து வருகின்ற ஒவ்வொரு விதமான பாடல்களுக்காய் ஆண்டவரே நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாருக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் நினைத்து ஜபிக்கிறோம். அவருடைய வீட்டு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேணுமாய் அவர்களுக்கு ஒரு நல்ல இருப்பிட வசதிக்காக ஜபிக்கிறோம். அதே போல அவர்களுக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள் ஒவ்வொன்றில் இருந்து ஆண்டவரே விடுதலைக்காக ஜபிக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்களுக்கு எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனை தேவைகள், குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், ஊழிய தேவைகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி நீங்க நடக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களையும் பாதத்திலே ஜபிக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வேலை இடத்திலும் ஆத்துமாக்கள் அறுபடை செய்யப்பட ஜபிக்கிறோம். சகோதரன் பாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களுடைய பாதத்திலே ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரமான குடும்பத்தையும் ஒரு ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, அதே போல தக்காங்களுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, அந்த மகனை நோக்கி பார்க்க வேணுமா ஜபிக்கிறோம். அவரை பொருட்படுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜோகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையை பொருட்படுத்து ஆண்டவரே சுவாமி அவருடைய பாடசாலை நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு பாடங்களை நன்றாக படிக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பகல் வன்களை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமீன் ஆமீன். காலையிலிருந்து இதுவரை நேரமும் 2 மணித்தியாலங்களாக கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம், துதிகளை ஒப்புவித்திருக்கிறோம். பாடல்கள் கூடாக வேத வார்த்தைகளுக்கு கூடாக தேவ செய்தி கூடாக வழிநடத்திய ஒரு ஊழியர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார். அந்த விசுவாசத்தோடு தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும்
நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தது ஊழிய சௌரியை மிபஸ்பராஜா அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வானொலி கூடாக இணைந்திருங்கள். 24 மணித்தியாலம் நேரடி ஒலிபரப்பாக 24 மணித்தியாலம் ஒலிபரப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 16 மணித்தியாலங்கள் நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள். சங்கமம்.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் கேட்க முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு